You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன எந்த ஊழியர்கள் சொன்னாலும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் உயிர் இருக்குது. இதை ஒரு மனித சமுதாயத்தின் விடுதலைக்காக பரலோகம் அனுப்பி வைத்த ஒன்று. உலகம் முழுவதும் இதை யாரும் மறுக்க முடியாது. இது முக்கியத்துவம் வாய்ந்தது. என் இயேசு கிறிஸ்து, அவரை விட வேற ஒரு வழி கிடையாது. அதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இது. எல்லா ஜனங்களும் உலகத்தின் கடைசி நபர் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்றும், இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவர் என்றும், இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்றும், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்றும், இயேசு கிறிஸ்து தீய வழியை விட்டு விலகி நல்வழியில் வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும், நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் லட்சக்கணக்கான மக்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இதை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். சொல்லாமல் இருக்கவும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாய் எழும்பி அவர் நாமத்தை சொல்லக்கூடாது என்று செயல்பட்டவர்கள் உண்டு. அப்படி எழும்பினவர்கள் காணாமற் போனார்கள். ஆனால் 2000 வருடமாக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு செய்தி என்ன? இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது அப்பா அப்பா அப்பான்னு சொல்லுவோம், அம்மா அம்மான்னுவோம், ஐயோ ஐயோன்னுவோம். வாயில் வந்தபடியே வார்த்தையெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம்? இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இந்த வேதத்தை அறிந்தவங்களாக, வேதத்தை அறிந்தவர்களே இயேசுவேன்னு சொல்ல யோசிக்கிறாங்களே. நீங்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேதத்தை வாசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக இதை கேட்கிற நண்பர்களாக, அன்பு சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் டிவியில் பார்க்க முடியும், மொபைலில் பார்க்க முடியும். சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா பெரிய அளவிலும் சிறிய அளவிலும் பார்க்க முடியும். எல்லாருமே பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30 வசனம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றை தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. என்ன விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிசயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க. இது வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தையை அறியாதவர்கள் அறிந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் சேருகிறது. சொல்கிறவங்களுக்கு விரோதமாக எழும்பி, இதை சொல்லாதீங்க, இது எங்களுக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவருடைய அந்த இயேசுங்கிற பேரை சொல்லாதீங்க,
என்று எல்லாரும் எதிர்ப்பாக பேசுனாங்க. ஒரு நல்லதை அனுபவித்தவங்க இதை நீ சொல்லாத செய்யாதன்னா அது எப்படி இருக்க முடியும்? மனுஷர்களுக்கு பயப்பட முடியுமா? கெட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் திரும்ப அதையே செய்யணுன்னா அவனுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையிலே உடைந்து நொறுங்கி போன ஒரு மனிதன் நன்மைக்கான காரியத்தை கண்டுகொண்ட பின்பு அது எப்படி இதை செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னா அது எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும்? 30ஆம் வசனம் பாருங்கள். 28 இருந்து பார்க்குறோம். ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். 30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே விரோதமாய் கூடின கூட்டம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அவருடைய வார்த்தையை சொல்லும்போது அவர்களுக்கு விரோதமாகவும் கூடின கூட்டம். அப்பொழுது இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே வசனத்தை தைரியமாக எல்லாருக்கும் சொல்லணும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது. நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது பாருங்க, ஜெபம் பண்ணுறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து ஜெபம் பண்ணுறாங்க. வேத வசனத்தை தைரியமாக சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறாங்க. தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அது எப்படி, என்ன யார் வந்து அசைச்சிருப்பாங்க? என் ஆண்டவர் உயிருள்ளவர். என் ஆண்டவர் இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்க முடியாதுங்க. சத்தியத்தெல்லாம் சொல்ல முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்ல அதிகாரம் இல்லை. 5 வருஷம் அதிகாரம் உள்ளவங்க சட்டத்தை இயற்றலாம். ஆனால் உலக தோற்றம் முதல் சகல அதிகாரம் படைத்த தெய்வத்தின் கிரியைகளை ஒரு மனிதனும் தொட முடியாது. ஜாக்கிரதையாக இருங்க, நன்மைக்கு இடம் கொடுங்க, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் வரும். கூடியிருந்த இடம் அசைந்தது, பெரிய மாற்றம் வந்தது. உங்களுக்கும் மாற்றம் வரும். அவர் நாமத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? படுக்கை மாறும், குடும்ப குழப்பம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் மாறும், பாவ ஜீவியம் மாறிவிடும், பரிசுத்த சிந்தனை கடந்து வரும். ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுப்பார். இயேசுவே தேவன், அவரிடத்தில் பேசுங்கள், மாற்றத்தை காண்பீர்கள். பரலோக தந்தையே துதிக்கிறோம், ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யும். கரத்தை நீட்டி ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறு நாமத்தில் யாரும் ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்க ஆயத்தப்படுத்தும், தெளிவை தாரும், பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.